வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்தில் வெளிப்படுத்துகிறார். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவர்களும் இல்லை, தேடுகிறவர்களும் இல்லை என்று சொல்லுகிறார். என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, என் பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள், தேசம் எங்கும் என் ஜனங்கள் சிதறி கிடக்கிறார்கள், என் ஜனங்களை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, என் ஜனங்களை தேடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள். வாலிபர்களை பாருங்கள், பெற்றோரை பாருங்கள், திருச்சபையை பாருங்கள், நம்முடைய தேசத்தை பாருங்கள், நம் வாழுகிற கால பின்னணியை பாருங்கள். இன்னைக்கு ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொள்ளலாம். அவள் என்னதான் சொன்னாலும் தன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அலைந்து திரிகிறவர்களை போல்தான் இருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறார்கள், தேவனோடு வாழுகிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட மாறுபட்ட வாழ்க்கை என்று ஆராய்ந்து பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார். அதைத்தான் சொல்லுகிறார். என் ஜனங்கள் இப்பொழுது சிதறி இருக்கிறார்கள், அவளை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏன் இப்படி துன்மார்க்கமை வாழுகிறீர்கள்? ஏன் பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அக்கிரமக்காரர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. காணாமல் போன என் ஆடுகளை தேடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் துன்மார்க்கமை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்ல ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட இன்றைக்கு சபையை விட்டு தூரமாக, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு தூரமாக, தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை விட்டு இன்னைக்கு தூரமாக நிற்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி போவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் சிதறி இருக்கிறார்கள், விசாரிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை, தேடுகிறவனும் இல்லை என்று சொல்லி 3 காரியத்தை ஆண்டவர் இங்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படி சிதறி இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்ன? இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவருடைய எதிர்காலம் என்ன ஆனது என்று பார்க்கும்போது அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 34வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் இல்லாததினாலே ஆடுகள் சிதறி போயிருக்கிறது, அங்கும் எங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஓநாய்கள் பட்சிக்கிறது, ஓநாய்கள் சாப்பிட்டு விட்டது, காட்டு மிருகங்களுக்கு அவைகள் இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வேதனையை சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிதறியிருக்கிற மந்தைகளை பிடிப்பதற்காக, காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அவர்களை கூட்டி கொண்டு வந்து உடைய பிரச்சனை என்ன என்பதை விசாரிப்பதற்காகத்தான் நாம் யூத் கேம்ப் நடத்துகிறோம். அநேக எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறார்கள். சபையிலே ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை காரியங்களும் எதற்காக? வெளியே காணாமல் போன ஆடுகள், சிதறுண்டு அலைகிற ஆடுகளை மந்தியிலே கொண்டு வந்து அவளை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆடுகள், சிதறி இருக்கிற ஆடுகளை கொண்டு வருகிறோம். அவளுக்கு நேராக வலையை வீசுகிறோம். அந்த வலைகளை மீன்களைப் போல விழுகிறார்கள். மீண்டும் கொண்டு வருகிறோம். அந்த வலைகளது மீனை எடுத்து நாம் சபையிலே சேர்ப்பதற்கு பதிலாக, தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பிரதிநிதிகளை மாற்றுவதற்கு பதிலாக நம்முடைய கரத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் அவளை ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் அவளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆடுகள் மீண்டுமாக தாங்கள் இருந்த இடத்திற்கே போய்விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? வருகிற இடங்களில் அவளை விசாரிப்பதற்கில்லை. சமீபத்தில் ஒரு சகோதரன் அடிக்கடி வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம், அநேகரை நான் கஷ்டப்பட்டு வீடு வீடாக சென்று அநேகரை நான் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கு வரும்போது என் மீது உள்ள கோபத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, ஒருவேளை ஆத்தும வாரம் இல்லாதனாலோ என்ன தெரியவில்லை, நான் கூட்டிக் கொண்டு வருகிறவர்களை, அந்த ஆடுகளை எங்கள் மேய்ப்பர் விசாரிப்பதில்லை.
ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிப்பதில்லை, கண்டுகொள்வதில்லை. ஆகவே அந்த ஆடுகள் மீண்டுமாக காடுகளை தேடி செல்லுகிறது, மலைகளை தேடி செல்லுகிறது, சிதறி போகிறது என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களை குறித்து நான் பேசவில்லை. ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதபடி சிதறி போயிருக்கிறார்களே நம்முடைய கிறிஸ்தவர்கள், அவர்களை குறித்து தான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் அவர் மனதுருகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்களாகிய தன்னுடைய ஜனங்களை பார்க்கிறார். தன்னுடைய ஜனங்கள் சிதறி போயிருக்கிறார்கள், தன்னுடைய ஜனங்கள் தோய்ந்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆண்டு பிதாவாகிய தேவனை ஆராதித்து வந்த போதிலும் கூட பாரம்பரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இதோ மத வைராக்கியம் இருந்தது, இதோ ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு வாழ்வதை போல தங்களை காட்டி காண்பித்துக் கொண்டார்கள். ஆனால் தேவனுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனை விட்டு தூரமாய் வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்கும் தனக்கும் சரியான ஒரு உறவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், இந்த ஜனங்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்கள், சிதறி போயிருக்கிறார்கள், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் சொல்லுகிறோம் ஆண்டவரை அறியாதபடி கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையை பாருங்கள், நம்முடைய திருச்சபையை பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே பக்தியை வாழுகிறார்களா? உண்மையாய் பரிசுத்தமை வாழுகிறார்களா? தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பாவம் இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவம் இல்லையா? நாம் பாவம் செய்யவில்லையா? அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே எதை காண்பிக்கிறது இந்த காரியங்கள்? நாம் தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறோம், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம், நாமும் சிதறி போன நிலைமையில் தான் இருக்கிறோம், நாமும் காணாமல் போன ஒரு ஆடுகளை போலதான் இருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய மந்தைக்குள் இருக்கிறோமா, இல்லை என்றால் மந்தையை விட்டு நாம் வெளியே நிற்கிறோமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்த்தார். பார்த்தபோது அவர் மனதுருகினார், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மந்தைகள் சிதற இருக்கிறதே, என் பிள்ளைகளை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லையே. எத்தனையோ வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் துன்மார்க்கமாய் வாழுகிறீர்கள், ஏன் பாவம் செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்களை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலத்திலே கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களை விசாரிப்பதற்கு யாரும் வரவில்லை, எங்களை தேடி யாரும் வரவில்லை என்று சொல்லி எத்தனை வாலிபர்கள் வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே எங்கள் பெற்றோர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, எங்கள் மேய்ப்பர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, யாரிடத்திலே போவோம், யார் எங்களுக்கு ஆலோசனை தருவார்கள், எங்கள் பாரத்தை எங்கள் வேதனையை புரிந்து கொள்வது யார் என்று சொல்லி அங்கலாய்க்கிற வாலிபர்கள் கோடி கோடியாக நம்முடைய தேசத்திலே உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை படித்து பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு சித்தமான பிள்ளைகளை தம்மிடத்தில் வரவழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு சித்தமானவர்களை தான் தெரிந்து கொண்ட சீஷர்களை தனது வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் உலகம் எங்கிலும் போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நான் சொன்ன அத்தனை காரியங்களும் எல்லாவற்றையும் நீங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், எல்லா ஜனங்களை விசாரிக்க வேண்டும். தேடுவார் இல்லாதபடி அலைந்து கொண்டிருக்கிறார்களே, விசாரிப்பார் இல்லாதபடி ஜனங்கள் தோய்ந்து போயிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் தேடி போய் சென்று கண்டடைய வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 வசனம் 20 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஞானஸ்நானம் கொடுத்துவிட்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அத்தனை காரியங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த 2 வசனங்களிலும் ஆண்டு அநேக காரியங்களை சொன்னார்.
அதில் 2 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது சொல்கிறார் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். படித்தவர்களை மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவான்களை மாத்திரமல்ல, தரித்திரர்களையும் என்று சொன்னார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னார். நீங்கள் எல்லா ஜனங்களிடத்திலும் போக வேண்டும், எல்லா மந்தைகளையும் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளை மாற்றுவது மாத்திரமல்ல, என்னுடைய சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அநேக சபைகளிலே எண்ணிக்கை கூடிவிட்டால் ஒரு பரவசம் உண்டாகிறது. அநேக சபையிலே அங்கத்தினர் சேர்ந்து விட்டால் அதை பெரிய சபையாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் ஏமாந்து போகிற ஆண்டவர் அல்ல. அவர் பார்க்கிறது என்ன தெரியுமா? இத்தனை 1000 ஜனங்கள் கூடி வந்திருக்கிறீர்களே, இதுல எத்தனை பேர் என்னுடைய சீஷர்கள், எத்தனை பேர் என்னை பின்பற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சீஷனை வாழ்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற நாம் எத்தனை பேருடைய சீஷர்கள், எத்தனை பேருடைய சீஷர்கள்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உம்மை பின்பற்றி வருவதற்கு ஆயத்தம் என்று சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நாம் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ள முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சகல ஜாதிகளையும் என்னுடைய சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? ஒரு சீஷன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய குருவை பின்பற்றுகிறவன். தன்னுடைய குரு இந்த உலகத்தில் எவைகளை கற்றுக் கொடுக்கிறானோ, அவர் எப்படி வாழுகிறானோ, எப்படி நடக்கிறானோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன் தான் சீஷன். அவன் ஆண்டவர் சொன்னார், ஏதோ பேருக்காக என்னை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் எனக்கு வேண்டாம், ஏதோ எண்ணிக்கைக்காக கூடி வருகிற ஒரு கூட்டம் எனக்கு வேண்டாம். நீங்கள் கூட்டி வருகிற ஜனங்கள் என்னை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய சீஷர்களை அவர்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் கூட்டி வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சீஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை என் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுவாரானால், நான் எப்படி இந்த பூமியிலே நடந்தேனோ அப்படியே இவன் நடக்க வேண்டும் என்று சொன்னார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கு யோவான் எழுதுகிறார், அவரிலே எல்லளவும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே வாழும்போது சொன்னார், என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் ஒருவர் என்னை குற்றப்படுத்த முடியுமா? நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒருவர் என்னை குற்றப்படுத்த முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என் சீஷர்களாய் மாற வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும், என்னை போல நடக்க வேண்டும், என்னை போல வாழ வேண்டும். இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் கூட்டுங்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையான ஆண்டவருடைய சீஷராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்காக, அவரை போல வாழ்வதற்கு ஒரு கூட்டம் சீஷர்கள் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நினைக்கலாம், ஆண்டவரே எண்ணிக்கைக்கு குறைவாக தானே இருக்கிறோம், கொஞ்சமே தானே ஆண்டவர் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்களால் கூடாமல் போகும். ஒரு சிலர் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அநேகர் என்னை தேடி வருவார்கள், நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அநேகர் என்னை தேடி வருவார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. என்னுடைய சித்தத்தை செய்கிறவன், என்னை போல வாழுகிறவன், என்னை போல பரிசுத்தமாக இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவர் இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், இயேசுடைய உள்ளத்தில் அறிந்திருக்கிறேன், என் மூளை அறிவிலே இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நம்மை பார்த்ததன் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சிதறி போய் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் காணாமல் போன ஆடுகள், இப்பொழுது நீங்கள் என் மந்தையிலே இல்லை. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொள்ளாதபடினாலே நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான், இயேசுவை அறிந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான், நாங்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள் தான் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு அநேகர் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் பாவம் செய்ய மாட்டான், என் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான், அவன் தன்னை காக்கிறான் என்று சொன்னார். தன்னை காத்துக் கொள்ளுகிறான், என் இரத்தத்தினாலே உண்மையை கழுவப்பட்டிருப்பானால், இயேசுவே உண்மை போல வாழ்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்பானால் அவனை நீ பாவம் செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? என் வித்து அவனுக்குள் இருக்கிறது, என் ஜீவ வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது, என்னுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது, என் வல்லமை அவனுக்குள் இருக்கிறது, என்னை பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் பாவம் செய்யாமல் வாழுகிறோம்? எத்தனை பேர் பாவம் செய்யாமல் வாழுகிறோம்? இயேசுவை போல வாழுகிறோமா? இயேசுவை போல நடக்கிறோமா? இல்லை என்றால் எப்படி ஆண்டவரே நான் உம்முடைய சீஷன் என்று சொல்ல முடியும்? எப்படி நம்மை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அடையாளம் காண்பிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை என் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூட நல்ல மேய்ப்பர்கள் இல்லை. பாவம் எது, நீதி எது, உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன, இதை சரியாக கற்றுக் கொடுக்கிற மேய்ப்பர்கள் இன்னைக்கு குறைந்து போன நாட்களை வந்திருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், வேத வசனங்கள் கிடைக்க கூடாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யாக்கோபு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒரு மனிதன் ஒன்றிலே தவறுவானால் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளி என்று சொன்னார். ஒரு பாவம் இருந்தால் கூட அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், பிசாசு ஒரு நாள் பரலோகத்திலே தேவ தூதனை போல ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவன் எத்தனை பாவங்கள் செய்தார்? ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம். அடுத்த நிமிடம் அவன் சாத்தானாய் மாறி போனான், அவன் பிசாசாய் மாறி போனான். அடுத்த நிமிடம் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டு போனான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த தேவ சாயல் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப சீஷன் என்று சொன்னால் குருவை போல, ஆண்டவர் இயேசுவை போல பாவம் செய்யாமல் வாழுகிற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அவருடைய பேர் தான் சீஷன். அப்படிப்பட்டவருடைய பேர் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து சொல்லுகிறது பாருங்க, சீஷர்கள் என்று சொன்னாலே துன்பத்தை கண்டு பயப்படாதவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்திருந்த போது ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் வந்தார்கள். இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது ராஜா உம்மை கொலை செய்வதற்காக தேடுகிறான், உம்மை கொலை செய்வதற்கு மனதாயிருக்கிறான், இவ்விடத்தை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்னார். அதற்கு இயேசு சொன்னார், எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் அடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசியும் இங்கே மரிப்பதில்லை, 3 நாளளவும் இதே இடத்திலே நான் ஊழியம் பண்ணுவேன், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த நரிக்கு நான் சொன்னதாக நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஊழியம் பண்ணுகிறார், எதிர்ப்பு வருகிறது, பிரச்சனை வருகிறது. இயேசு சொல்லுகிறார், இதற்கு நான் பயப்பட மாட்டேன், இதற்கு நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுங்கள், என் மேலே கை வைக்க முடியாது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மை சீஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சீஷனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து கல்லெறிந்து செத்து விட்டார் என்று சொல்லி போட்டுவிட்டு போகிறார்கள். இதை பவுலுடைய சீஷர்கள் பார்க்கிறார்கள், தேடி வருகிறார்கள். ஐயோ, உங்களை கல்லெறிந்து விட்டார்களே, உங்களை கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆறுதலாய் பேசும்போது பவுல் பார்த்தார், இவருடைய இதயமெல்லாம் கலங்கி இருக்கிறது, என்ன நிமித்தமாக இவர் பயப்படுகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார், பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் பயப்படாதிருங்கள். அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி தைரியப்படுத்துகிறார், பயப்பட வேண்டாம், அநேக உபத்திரங்களின் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி அவளுடைய மனதை தைரியப்படுத்தினார், அவளை தைரியப்படுத்துகிறார், பயப்படாதிருங்கள், அநேக உபத்திரங்களின் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை படித்து பார்க்கும்போது அங்கு சொல்லுகிறார், பிலிப்பி சபையை பார்த்து, நீங்கள் எனக்கு வருகிற துன்பங்களை பார்க்கிறீர்களே, எனக்கு வருகிற உபத்திரங்களை பார்க்கிறீர்களே, இதே பாடுகள், இதே உபத்திரங்கள், இதே துன்பங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இதே பாடுகள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உண்மை சீஷன், என்னை பின்பற்றி வருவதற்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் உண்டு என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் இல்லை என்று சொன்னார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவனுடைய பிள்ளை இல்லை, அவனுடைய சீஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? ஆண்டவரை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் நமக்கு துன்பங்களே இல்லை என்று சொல்லப்படுகிறது, பாடுகளே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்ல, இயேசு சொல்லுகிறார், இல்லை, ஒரு மனிதன் என்னுடைய சீஷனாய் வர வேண்டும் என்று விரும்பினால், என்னை பின்பற்றினால் அவனுக்கு பாடு உண்டு என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், அநேகரோடு கலந்து பேசுகிறோம், அவர்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இப்படி ஒரு பாடியுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுதானே உண்மையான ஆண்டவர். அப்படியானால் ஏன் பாடுகள் வருகிறது, இந்த உபத்திரங்களும் துன்பங்களும் வருமானால் இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி மறதித்து போகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆகவே தன் இயேசு சொன்னார், அவளெல்லாம் தேடி வரவில்லை, எனக்காக பாடு அனுபவிப்பதற்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எனக்காக நிற்கக்கூடிய ஒரு சீஷனை தேடி வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துன்பம் என்பதே இல்லை, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் என்பதே இல்லை, பாடுகள் என்பதே இல்லை 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 என்று சொல்லி மக்களுடைய மனநிலை அப்படியே மாறிவிட்டது. நீங்கள் பேசி பாருங்கள், பழகி பாருங்கள், உங்களுக்கு துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு என்று சொன்னால் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? எத்தனையோ பேர் என்னிடத்தில் விலக்கி இருக்கிறார்கள். இப்படி பேசாதிருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு என்று சொல்லி பேசாதிருங்கள், ஜனங்கள் வரமாட்டார்கள், உங்கள் செய்திகளை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்ன எத்தனையோ பேர் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் ஆண்டவர் சொல்ல பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாக எழுதுகிறார், இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கேம்புக்கு சில பிள்ளைகளை கூப்பிட போவோம். பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி, நீங்க எந்த சபை, நீங்க எந்த சபை, நீங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க? இங்க பாஸ்டர் தெரிஞ்ச ரொம்ப கோவப்பட்டுருவாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுறார், என் மந்தை சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உண்மை எது பொய் எது மெய் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6 படித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், மார்க்க பேதங்கள் இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த சபை, இந்த சபை, பரிசுத்தவான்கள் சபை, சிஎஸ்ஐ சபை, ஆர்சி சபை, இப்படி மார்க்க பேதங்களை காண்பித்துக் கொண்டிருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை என்னை பின்பற்றுகிற என் சீஷர்கள். இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். இன்னைக்கு பாருங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், நல்ல செய்தியெல்லாம் கொடுக்கிறோம், ஆனால் அவர் கை கொள்ளுகிறார்களா, நம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களா என்பதெல்லாம் பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஆகியத்தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நாட்களில் யூத ஜனங்கள் அநேக பாரம்பரியமான காரியங்களை கை கொண்டார்கள். மோசேயின் மூலமாக அநேக கற்பனைகள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அவையெல்லாம் கை கொள்ளவில்லை. பாரம்பரியத்தை போல அனுசரித்தார்கள், செய்வார்கள், நாளைக்கு விட்டு விடுவார்கள், இன்னைக்கு பின்பற்றுவார்கள், நாளைக்கு விட்டு விடுவார்கள். இயேசு சொல்ல, அப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு சொன்னதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை கை கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஜனங்களை என்னிடத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காய் செயல்பட ஒரு காரியம், தேவனுக்காய் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் மனிதனை தான் இன்றைக்கு ஆண்டவர் தேடி வருகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், யோசியா ராஜா என்கிற ஒரு மனிதனை சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வயதா இருக்கும் போதே ராஜாவாய் மாறினவர், 31 வருஷம் அவர் அரசாட்சி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வயதிலே அவர் தேவனை தேட ஆரம்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஆலயத்தை வேலை செய்து கொண்டிருக்கும் போது
அங்கே சில ஆசாரியர்கள் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சில கற்பனைகளை, பிரமாணங்களை, நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார்கள். அதை யோசியா ராஜாவிடம் கொண்டு கொடுக்கிறார்கள். யோசியா ராஜா படித்து பார்க்கிறார். அதை படித்து பார்த்த உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். ஏன் தெரியுமா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடினாலே தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாய் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசிகளை நாடுகிறார், ஆசாரியர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய முற்பிதாக்களின் நிமித்தமாய் இந்த தேவனுடைய கோபம் நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. ஆகவே இதற்கு நம்ம ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? தேசத்தில் எல்லா ஜனங்களையும் கூப்பிடுகிறார். சிறியோர்கள், பெரியோர்கள், மூப்பர்கள், அத்தனை பேர், ஆசாரியர்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு வந்து இந்த வேத பிரமாணத்தை அவரே சத்தமாய் வாசிக்கிறார். வாசித்துவிட்டு சொல்லுகிறார், இந்த வேத பிரமாணத்தின்படி இந்த ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எனக்கு மாத்திரமல்ல நீங்களும் இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா! அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு அறிந்து கொண்டேன், வசனத்தை அறிந்து கொண்டேன். இப்போ நான் கை கொள்ள ஆரம்பித்து விட்டேன். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தொடர்ந்து படித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யோசியா ராஜா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த தேசத்தில் ஒரு ஜனங்கள் கூட பின்வாங்கி போகவில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான ஒரு ராஜா பாருங்க. என்னுடைய ஜனங்கள், என் தேசத்தின் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகள், இப்படிப்பட்ட கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே ரேகாபியின் குமாரன் யோனதாப் என்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோனதாபு வாழ்ந்த நாட்களில் மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்த இந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நீ ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஆலயத்தில் அழைத்து வந்து அவளுக்கு திராட்சரசம் குடிக்கும்படி கொடு. என் ஜனங்கள் எனக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறார்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப பாடுபடுகிறார்கள். ஆகவே அவளுக்கு நீ திராட்சரசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்வதை அந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆனா நீ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரேகாபியருடைய சந்ததிகள், அந்த யோனதாபுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம், திராட்சரசம் குடிக்க மாட்டோம், மது அருந்த மாட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? முற்பிதாக்களாகிய எங்கள் அன்பு தகப்பன் யோனதாபுடைய அப்பா, அவருடைய தகப்பனாகிய ரேகாப் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது என்று சொல்லி என் தகப்பனை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா! உடனே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியா, எல்லா ஜனங்களை பார்த்து சொல்லு, எனக்கு முன்பாக ரேகாபியுடைய குடும்பம், ரேகாபியுடைய சந்ததி எவ்வளவு உண்மை உத்தமா இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு சந்ததியை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! 1 யோவான் 2:3 முதல் 4 வசனங்களை படித்து பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதுனால் அவர் அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, ஒரு மனிதன் கற்பனைகளை கை கொண்டால், வேத வசனங்களை கை கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக நம் ஆண்டுடைய பிள்ளை என்பது இந்த பூமியிலே விளங்கும் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட எத்தனை காரியங்களை கை கொள்கிறீர்கள்? ஒரு காரியம் கூட கை கொள்வது கிடையாது. உண்மையிலே இயேசுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தேவனுக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லை. யோசித்து பாருங்க, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அவைத்தான் ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்ட ஜனங்களை வேண்டாம், இப்படிப்பட்டவர்கள் வேண்டாம். வசனத்தை அறிந்திருக்கிறேன் சொல்லி தன்னை ஞானி போல காண்பிக்கிற கூட்டம் எனக்கு வேண்டாம். என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், என் வசனத்தை கை கொள்கிறவர்கள், என் வசனத்தை ஏற்று அதன்படி நடக்கிறவர்கள் தான் எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அநேகரை நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கை சந்திக்கிறோம். இல்லை நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எத்தனை வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், எத்தனை வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஒருவேளை ஒரு காரியத்தை சொல்லுவீங்க, இல்லை 2 காரியத்தை சொல்லுவீங்க. எண்ணற்ற பாவங்கள், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அவைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளை கொண்டு வாருங்கள்.
என்னை பின்பற்றி உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் என்னை போல வாழுகிற பிள்ளைகளை நீங்கள் அநேகரை எழுப்பி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அநேகரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய மந்தியில் இல்லாமல் ஒருவேளை சிதறி போயிருப்போமானால், ஆண்டவரே தோய்ந்து போன நிலைமையில் ஆவிக்குரிய வாழ்க்கை அனிலில்லாத நிலைமையில் இருப்போம்னு சொன்னா நம்மை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களை கட்டளையிட்டார். மூன்றாவதாக சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் புறப்பட்டு சென்று அநேகரை அழைத்து வாழ்ந்து சொன்னார். ஆகவே நீ நினைக்கலாம், ஆண்டவரே நாங்கள் என்ன சொன்னார், இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றீங்க? அப்போ சொல்ல இப்போ அழகாக சொன்னார், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கெட்டு போவானால் என் ஆத்துமா அதை குறித்து அனல் கொள்ளாமல் இருக்குமோ, ஒரு ஆத்துமா பாரம் என்னுடைய உள்ளத்திலே வராமல் இருக்குமோ என்று சொன்னார். இந்த நாளிலே நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிற காரியம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வருகிற நாட்களில் ஆண்டவரே இப்படி ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் சிதறி போற நிலைமையில இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவேன், உம்முடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆண்டவரே உம்முடைய சீஷனை மாற்றுவேன். ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வேத வசனங்களை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு நான் அவர்களை உற்சாகப்படுத்துவேன். ஆண்டவரே அப்படி வாழ்கிறாளா என்று சொல்லி நான் கண்காணிப்பேன். ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமா ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நினைக்கலாம், இதெல்லாம் செய்த எனக்கு என்ன லாபம் ஆண்டவரே, இப்படி ஊழியம் செய்வதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது இதுக்குரிய பலன் மகிமையிலே நித்தியமாய் அதை பெற்று அனுபவிப்போம். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே வருகிற நாட்கள் நாங்களும் அநேகரும் சீஷனை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவனாய் பேர் கிறிஸ்தவனாய் அல்ல ஆண்டவரே, அநேகரும் சீஷனாய் மாற்ற வேண்டும், அநேகரும் கற்பனை கைக்குள்ளனாய் மாற்ற வேண்டும். அந்த கிருபையை தாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். அநேக சகோதரர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அநேக பெற்றோர் சொல்லி கேட்டிருக்கிறேன், நம்ம ஏன் செய்யணும், நமக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு, இதனால் நமக்கு என்ன லாபம் என்று சொல்லி சோர்ந்து போன அநேகர் உண்டு. நான் கூப்பிட்டா என்ன பரிசம் பண்றாங்க, நான் கூப்பிட்டா நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா அப்படி சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி போன அநேகர் உண்டு. அதை நினைக்கிறோம், ஆண்டவரே இதனால் எனக்கு என்ன லாபம். சில தம்பி மாதிரி ஏன்ட்ட சொல்லுவாங்க, அண்ணே நீங்க ஊழியம் பண்றீங்க, நீங்க ஆத்துமாதயம் பண்றீங்க, அது உங்களுக்கு லாபம் அண்ணன். அநேகர் வருவாங்க, அநேகருக்கு கூட சேருவாங்க, உங்க ஊழியம் வளர்ந்துட்டே போகும், ஆனா எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி அநேகர் கேட்டதுண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்க தேசத்திலே ரூஸ்வெல்ட் என்கிற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அவர் அடிக்கடி ஆப்பிரிக்கா தேசத்திற்கு வேட்டைக்காக செல்லுவாராம். அவர் வேட்டை ஆடி முடித்து வரும்போது 1 மாதம் 2 மாதம் கழித்து வரும்போது அவர் வந்து அமெரிக்காவில் இறங்கும் போது அவருக்கு முன்பாக ஒரு பெரிய பாடல் குழு இருக்குமாம். அவரை வரவேற்பதற்காக அவரை புகழ்ந்து பாடி அவரை வரவேற்பார்களாம். ஒரே பெரிய ஆரவாரமாக இருக்கும், பெரிய வரவேற்பு கொடுக்கப்படும், சந்தோஷமாக இறங்கி வருவார். அப்படிப்பட்ட கால சூழ்நிலை ஒருமுறை வேட்டை ஆடி முடித்து விட்டு வரும்போது அதே பிளைன்ல அவரோடு கூட ஒரு மிஷினரியும் இறங்கி வந்தார். அவர் பார்த்தார், இந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரவேற்பை அவர் உற்று கவனித்தார். எவ்வளவு பெரிய ஆரவாரம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவாய் அவரை கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே அவர் அவரை பார்த்து கேட்ட ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே 25 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா காட்டிலே அந்த பாலைவனமான பகுதியிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடித்து வருகிறேன். 25 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து விட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் என் சொந்த தேசத்துக்கு வரும்போது என்னை வரவேற்பதற்கு ஒரு மனிதன் கூட வரவில்லை ஆண்டவரே, ஒருவர் கூட என்னை தேடி வரவில்லை என்று சொல்லி வேதனையோடு அவர் கண்கலங்கன அவரை பார்த்து கொண்டே நின்றார். துக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என் அன்பு மகனே, ஜனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு போகிறார், அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, ஆனால் நீ இன்னும் என் வீட்டிற்கு வரவில்லையே மகனே, இன்னும் உலகத்தில் இருக்கிறாய், நீ வந்து பாரு உனக்கு தெரியும் என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வந்து பாரு மகனே, நீ இப்பொழுது உலகத்தில் இருக்கிறாய், நீ வந்து பார், எவ்வளவு மேன்மை எவ்வளவு மகிமை உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அநேகரை சீஷராக்கிற பணியிலே, அநேகரை ஆண்டுடைய சத்தியத்திற்குள்ளே வழிநடத்துகிற பணியிலே உபத்திரங்கள் வரலாம், சிலுவையை சுமக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம், பாடுகள் வரலாம். கலங்காதிருங்கள், ஒரு நாள் வரப்போகிறது, ராஜாதி ராஜாவை ஆண்டவர் வரப்போகிறார், அவர் சந்திக்க போகிறோம், நம்ம அள்ளி அணைத்துக் கொள்ள போகிறார். இல்லை என்று சொல்ல, ஒருவேளை நம் நித்திய ராஜ்யத்துக்கு போவோமானால் பிதாவாகிய தேவனுடைய பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று கட்டி அணைத்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.